ஸோ இந்தியா வந்து T20 சீரிஸை முடிச்ச அப்புறம் அடுத்து வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கூட வந்து ஒரு ODI சீரிஸ் விளாட்றதுக்கு வந்து ரெடி ஆகிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம ஸ்குவாட் அனலைஸ் பண்ணும்போது 3 ஃபார்மேட் 3 கேப்டன் அப்படின்னு பேசணும். ஸோ வந்து ODIக்கு வந்து ஒரு கேப்டன் KL ராகுல் தலைமையில். KL ராகுல் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து அற்புதமாகவே கேப்டன் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட தலைமையில் வந்து ஒரு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த T20 சைட்லேருந்து ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெயின் பிளேயர்ஸ் அப்போ அதாவது வேர்ல்டுக்கு பிறகு ODI விளையாண்ட நிறைய பிளேயர்ஸ் வந்து டீமில் இல்லை. சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ரவீந்திர ஜடேஜா, ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்னு யாருமே இல்லை. ஒரு புது ஸ்குவாட், புது தேடலை வந்து நோக்கி தான் வந்திருக்கு. ஸோ இந்த டீமுக்கு வந்து இந்த சீரீஸில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? அதுக்கப்புறம் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து லாஸ்ட் வருஷமே பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 3-0 அப்படின்னு ஒரு ஆல் அவுட் பண்ணி அனுப்பிச்சு வச்சாங்க. ஸோ அதே வந்து ரிப்பீட் ஆகுமா? அது நடக்கக்கூடாது. அதுக்கு வந்து இந்தியா செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன? இந்தியாவுக்கு இருக்கும் சவால்கள் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண வரோம். ஸோ வெல்கம் பேக் AK டாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்கா மேட்சோட ஃபர்ஸ்ட் ODI மேட்ச் ப்ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிச் ரிப்போர்ட்டை பார்த்துடலாம். மேட்ச் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோகன்ஸ்பர்க்லாம் நடக்குது. ஜோகன்ஸ்பர்க்கில் வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு இருக்குது. லாஸ்ட் மேட்ச் வந்து T20 கூட இங்கே ஜெயிச்சாங்க. 2018 வந்து இங்கே அற்புதமாக விளாண்டாங்க. விராட் கோலிலாம் போட்டு பொலந்து எடுத்தார் அப்படின்பா. என்னை பொறுத்தவரை சேசிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டர் லைட்டில் வந்து பால் நல்லாவே சவுத் ஆஃப்ரிக்கா வந்து பேட்டுக்கு வரும் அப்படின்றப்ப டெஃபினட்டாக வந்து அந்த மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் வந்து எப்படி அந்த பவுன்ஸை கட்டுப்படுத்தி ஆட போகிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டீமை பற்றி பேசலாம். சவுத் ஆஃப்ரிக்கா டீம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குவெண்டன் டேகாக் வந்து ரிட்டையர் ஆகிட்டார். டெம்பா பவுமா வந்து டீம் விட்டு வெளியே போயிட்டார் அப்படின்போ அவங்களும் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸை வச்சு ரெடி ஆகிட்டு இருக்காங்க இந்த வேர்ல்டு கப் அப்படின்றப்ப. ஏடன் மார்க்ரம் வந்து எந்த மாதிரி வந்து இந்த டீமை ரெடி பண்ண போகிறாரு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, இப்போ ஓடியிலேயே வந்து அவங்களோட டெம்ப்ளேட்டே மாற்றிட்டாங்க. எப்படி நாங்கள் விளாட போகிறோம், அடித்து தான் ஆட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் லாஸ்ட் இயர் வந்து இங்கே ஆஸ்திரேலியா வந்தப்போ வந்து செம்ம அடி அடித்தாங்க. ஐ திங்க் ஒரு 3 மேட்ச் கிட்ட வந்து 300 ரன்னுக்கு மேலே எல்லாமே தாண்டி போயிடுச்சு. அப்படிங்கும்போது வந்து டெஃபினட்டாக இந்த தடவையும் இந்த ஒரு அட்டாக்கிங் பேட்டிங் ஆடுவாங்க. டேவிட் மில்லர், ஹென்ரிச் கிளாசன், ஏடன் மார்க்ரம் இவங்களாம் எப்படி ஆட போகிறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த டீமோட ஸ்கோர் வந்து ஸ்டேபிள் ஆகும். ஸோ வந்து அந்த ஓப்பனிங்கில் ரீசா ஹென்ரிக்ஸ், பிரெட்ஸ்கி இவங்களாம் எப்படி ஆடுறாங்களோ அதை பொறுத்து வந்து டெஃபினட்டாக வந்து இருக்கும். அதுவும் இந்தியன் பவுலிங் வந்து அந்தளவுக்கு இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இல்லை, ஃபுல் ஸ்குவாடோட வரல அப்படிங்கிறப்ப வந்து டெஃபினட்டாக வந்து இவங்களால வந்து இந்தியன் பவுலிங் அட்டாக்கு வந்து சேலஞ்ச் வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஸோ வந்து ஒரு ஒன் சைடட் கேமாக போகவும் வாய்ப்பு இருக்குது. இவங்க 2 பேர் யாராச்சும் கிளிக் ஆகிட்டாங்க அப்படின்னா. அதுவும் இல்லாமல் ஹோம் கிரவுண்டில் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இப்போ ரீசெண்ட் இயர்ஸ் வந்து ரொம்பவே செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட அந்த 2018 தோற்றதுக்கப்புறம் வந்து அற்புதமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது பவுலர்ஸ் நம்ம பேசணும். லுங்கி இங்கிடி வந்து வெளியில் எப்படி போகிறான்னு எனக்கு தெரியாது. பட் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து லுங்கி இங்கிடி வந்து எப்பயுமே வந்து அற்புதமாக போடுவார். அப்புறம் ஜான்சன் இருக்கார், ரபாடா இருக்கார் அப்படிங்கிறப்போ வந்து இவங்கெல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்படுற பட்சத்தில் டெஃபினட்டாக வந்து இந்தியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து உங்களால் குடைச்சல் கொடுக்க முடியும். அதுவும் அந்த மிடில் ஆர்டரில் வந்து இந்தியன் டீம் வந்து யாரும் இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகலை அப்படிங்கிறப்ப வந்து டெஃபினட்டாக அவங்க ரெடி பண்ணுறதுக்கு இருப்பாங்க. அதுவும் ஜோகன்ஸ்பர்க்கில் வந்து லிட்டில் பிட் ஆஃப் ஸ்பின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறப்ப மகாராஜா, சம்ஷி அப்படின்னு 2 ஸ்பின்னர்ஸோட ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் வந்து நம்ம இந்தியன் டீம் பற்றி பேசிட்டோம்னா இந்தியன் டீம் பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து ஒரு மாதிரி ஸ்டேபிளாகவே இல்லை. அந்த யார் விளாட வைக்கிறது அப்படின்னு. ஏன்னா எக்கச்சக்க பேர் நல்லா விளாட்றதுனால யாரை எடுக்கிறது அப்படிங்கிற தலைவலி வந்து இந்தியன் டீம் வந்து இன்றைக்கி இல்லை, ரொம்ப நாளாகவே அது வந்து தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்குவாடுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கடமைக்கு அனுப்பிச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. அதாவது சஞ்சு சாம்சன்லாம் வந்து T20 நடந்தால் T20 வேர்ல்டு கப் நடந்தால் ODIயில் எடுக்கிறாங்க, ODI வேர்ல்டு கப் நடந்தால் T20 எடுக்கிறாங்க. இந்த வருஷம் வந்து இந்தியா வந்து T20 வேர்ல்டு கப் ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கும்போது வழக்கம் போல் வந்து ODI ஸ்குவாடுக்கு போக சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு முற்றிலுமே மாறுபட்ட ஒரு ஸ்குவாடாக தான் இருந்துச்சு. ஓப்பனிங் வந்து இப்போ கில் இல்லை, ரோஹித் சர்மா இல்லை, இஷான் கிஷான் இல்லை அப்படிங்கிறப்ப வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் வந்து பிரைமரி ஓப்பனராக போகிறார் அப்படிங்கிறப்ப இப்போ இந்தியாவுக்கு இருக்கிற சவால்களை பற்றி அப்படியே நம்ம சேர்ந்தாப்பில் பேசுகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து கேப்டன் வந்து KL ராகுலுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன அப்படின்னா ஓப்பனர் ஷேர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம், KL ராகுல் வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு ஃபார்மேட்லேயும் வந்து ஓப்பனராக வந்து கன்சிடர் பண்ணப்பட மாட்டார் அப்படின்னு வந்து நமக்கு வந்து நியூஸஸ் வந்துருச்சு. இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் சீரிஸ்லேயும் வந்து அவர் மிடில் ஆர்டர்லாம் ஆட போகிறார் அப்படின்பா டெஃபினட்டாக அவர் வந்து ஓப்பனர் போக மாட்டார் அப்படின்பா. ருத்ராஜ் கெய்க்வாட் கூட ஆடப்போட அந்த செகண்ட் ஓப்பனர் யார் டீமில் வந்து இப்போ சாய் சுதர்சன் இருக்கார் அப்படின்பா. சாய் சுதர்சன் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்தியன் டீம் வந்து டெபிட் ஆகலாம், அதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சாய் சுதர்சன் ஆனாலும் நம்பர் 3 யார் ஆடுவா? ரஜத் பட்டிதர் ஆட வைப்பாங்களா, இல்லை ஸ்ரேயஸ் ஐயர் ஆட வைப்பாங்களா? ஸ்ரேயஸ் ஐயர் வந்து நம்பர் 3லும் வந்து அவருக்கு நல்ல ரெக்கார்ட் இருக்குது அப்படிங்கிறப்ப அப்புறம் நம்பர் 3 போகலாம். இல்லை நம்பர் 4 வந்து திலக் வர்மா,
ரஜத் பட்டிதார் சஞ்சு சாம்சன் இவங்க 3 பேத்துக்கு நடுவில் அந்த ஒரு போட்டி இருக்கும். இவங்க 3 பேத்தில் யாராச்சும் ஒருத்தர் தான் அந்த இடத்துல ஆடுவாங்க. அப்புறம் நம்பர் 5 வந்து KL ராகுல் வந்துடுவார். இப்போ நம்பர் 6ல் ஒரு கேள்வி இருக்கும். அதாவது ஒரு ஸ்பின்னரோட போகிறாங்களா இல்லை வந்து ரிங்கு சிங் வந்து ஆட வைக்கிறாங்களா முதல்ல, இல்லை ஒரு நான் தான் அக்ஷர் பட்டேல் சுந்தர் 2 பேர் இருக்காங்க, ஒரு பவுலிங் ஆப்ஷன் வேணும்னா அவங்களோட போகலாம். அப்படி இல்லை 5 பவுலரோட போனாலும் வந்து ரிங்கு சிங்கோட போகலாம். ஆனால் நான் வந்து 5 பவுலிங் ஆப்ஷன் வந்து நான் போக மாட்டேன். ஏன்னா T20 வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஃபஸ்ட் T20. ஸோ வந்து அது சேசிங் பண்ணுறாங்க அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா சேசிங் பண்ணாங்க அப்படின்னா 5 பவுலர்ஸ் வந்து டெஃபரெண்ட்டாக வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதுவும் வந்து அஸ்தீப் சிங்கோட எக்கனாமி ரேட்லாம் ரொம்பவே வந்து ரொம்ப பயமுறுத்துற அளவுக்கு இருக்குது. அப்படிங்கிறப்ப வந்து டெஃபரெண்ட்டாக வந்து அக்ஷர் பட்டேலோட ஆடலாம். அக்ஷர் பட்டேல் வந்து அந்த பேட்டிங்கில் அந்த லாங் இன்னிங்ஸ் ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்குது. ஸோ ஜோகன்ஸ்பர்க்கில் வந்து அந்த ஸ்பின்னர்ஸும் கொஞ்சம் ஹெல்ப் கிடைக்கும். அப்படிங்கிறனால வந்து அவரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்பர் 6 வந்து ஹர்ஷல் பட்டேல், நம்பர் 7 வந்து குல்தீப் யாதவ் அப்படின்னு வச்சுட்டு மிச்சம் ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் யார் அப்படின்னு நம்ம பேசணும். ஸோ இல்லை ரிங்கு சிங் அக்ஷர் பட்டேல் 2 பேரையும் ஆட வச்சுட்டு குல்தீப் யாதவ் வச்சுட்டு அஸ்தீப் சிங் தீபக் சகர் இன்னும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்த மாதிரி எதுவும் நியூஸ் நம்மளால பார்க்க முடியல. ஸோ ஆவேஸ் கான் முகேஷ் குமார் மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து யார் லீட் ஃபாஸ்ட் பவுலர்னே தெரியல இந்த ஸ்குவாடை பார்க்கும்போது. அஸ்தீப் சிங் தான் லீட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்குவாடை மட்டும் கண்டுபிடிக்கல மட்டும் கொஞ்சம் கேரளாவுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதை தவிர்த்துட்டு இன்ஃபீல்டு அவங்க போகும்போது வந்து பேட்டிங்லேயே வந்து சீனியர்ஸ் அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயரும் KL ராகுலும் அப்படிங்கிறப்ப ஃபுல் இதுவுமே வந்து அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க மேலே தான் இருக்கும். ஸோ வந்து அவங்க எப்படி இந்த சீரீஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் இந்த ODI சீரிஸ் வந்து இந்தியா வின் பண்ணுமா இல்லை தோக்குமா இல்லை ஒயிட் வாஷ் ஆகுமா அப்படிங்கிறத இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுவும் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து டெஃபினட்டாக வந்து ஒரு டெஸ்ட் சீரிஸ்க்கு எப்படி அவர் ஆட போகிறாரு அப்படிங்கிறதுக்கு இங்கே வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் இருக்கலாம் அவருக்கு. ஏன்னா அந்த ஒயிட் பாலில் எப்படி ரபாடா இங்கிடி போடக்கூடிய அந்த பவுன்சர்ஸ் அவர் வந்து இங்கே ஆடிட்டு வராரோ அதை வச்சு தான் அவர் மேலே ஒரு நம்பிக்கை வந்து டெஸ்ட் சீரிஸில் போகலாம். சப்போஸ் வந்து இந்த ஒயிட் பால்லே அவர் சொதப்புறாரு அப்படிங்கிற பட்சத்தில் டெஸ்ட்லேயும் அவருக்கான வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படலாம். டைரெக்டாக வந்து இஷான் கிஷான் ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் கூட இருக்குது. ஸோ அதையும் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு பக்கம் ஒரு கண்ணு வச்சுட்டு இந்த சீரிஸில் வந்து நல்லா பண்ணணும். ஸோ பண்ணுவார் நம்ம நம்புவோம். ஸோ வந்து பார்க்கலாம். மேட்ச் வந்து நாளைக்கு ஷார்ட் ஸ்போர்ட்ஸில் வந்து 1:30 ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்ப நல்ல ஒரு சண்டேவாக இருக்கும். உட்காந்து மேட்ச் இதெல்லாம் பாருங்கள். ஸோ யார் ஜெயிப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வந்து வியூவர்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.